அனாதி நிதனக அப்படின்னு சொல்றார். அனாதி நிதனக அப்படின்னா அவனுக்கு அனாதி அப்படின்னா ஆதி கிடையாது, நிதனக அப்படின்னா அவனுக்கு என்ன கிடையாது, அந்தமும் கிடையாது. அனாதி நிதனக யஸ்ய ஆதிஹி நிதானம் ந அஸ்தி சஹ அனாதி நிதனக. எவன் ஒருவருக்கு ஆதியும் கிடையாதோ அந்தமும் கிடையாது அவனுக்கு பேரு அனாதி நிதனக அப்படின்னு சொல்றார். அஜோபிசன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். மறுபடியும் பகவான் சொல்றாரு இல்லையா, எனக்கு எந்த விதமான ஆதியும் கிடையாதுன்னு சொல்றார். சோ பகவான் இந்த உலகத்துல தோன்றுறார். தோன்றும் பொழுது எப்படி இருக்கார் அப்படின்னா, அவனுக்கு ஆதி இல்லாத பகவான் தானே. ஆனா இங்க வந்தா எப்படி இருக்காருன்னா ஒரு மனுஷனை போல வாழ ஆரம்பிச்சாரு. பகவான் சர்வசக்திமான் தான், சர்வஜன் தான் இல்லையா, அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கூட சீதை எங்க சீதை எங்க சீதை எங்கன்னு அழுது புலம்புறார். எல்லாம் தெரிஞ்ச ராமர் தான் சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு, சுக்ரீவா உனக்கும் வாலிக்கு எனக்கு அடையாளம் தெரியலடா, என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்றாரு. இங்கெல்லாம் பார்த்தா பகவானை பார்த்தா ஒரு மனுஷன் போல தோணுது. அதே போல சர்வசக்திமான் தான் பகவான் இல்லையா. என்ன பண்றாரு, போய் ராமேஸ்வரத்துல அந்த கரையில போய் நின்றுட்டு தபசியம் பண்றாரு. எப்படியா சமுத்திரராஜன் நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு சமுத்திரராஜன் கிட்ட தபசியம் பண்றார். தபசியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வரல. டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு குடுறா அந்த வில்ல அம்ப லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வத்தடிச்சிடன்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் இந்த உலகத்துக்கு வந்தாலுமே கூட தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டு இருக்கும்னு நினைச்சா கூட பகவான் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்பப்ப சுபாவம் வெளில வந்துருமா. நமக்கெல்லாம் அப்பப்ப வரும் இல்லையா, நம்ம என்னதான் வெளில அப்படியே ஜென்டில்மேன் மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற சுபாவம் அப்பப்ப வெளில எட்டி பார்த்துட்டு போகும். ராமாயணத்துல இது ரொம்ப வேடிக்கையா சொல்லப்படும். அங்க இருக்க வானரங்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அங்க இருக்க வானரங்கள்லாம் யார் உண்மையில, தேவர்கள் இல்லையா. அந்த வானரங்களுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ராவணனோட சண்டை போடும் பொழுது ஒரு வானரன் கூட தேவனுடைய ரூபத்தை எடுத்துக்கூடாது. அப்ப தேவர்கள் யுத்தம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த வானரங்கள் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க எங்க, அயோத்தியா கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக, பட்டாபிஷேகத்துக்கு. பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது எல்லா வானரங்களும் என்ன ஆயிட்டாங்க, இப்ப தேவர்களுடைய ரூபத்தை வந்துட்டாங்க. இப்ப இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, அங்க ஒரு பையன் கூட என்ன பண்ணக்கூடாது, வானர் ரூபத்தை வெளில காட்டிருக்கூடாது. ஒருத்தன் கூட கொஞ்சம் கூட கொற்கர் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு அங்கங்க சொரிஞ்சிட்டு இருக்க கூடாது. எல்லாம் தேவ ரூபத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டார். இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வேற, அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இல்லையா. அது போல பகவான் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் ஒன்னும் தெரியாதவனை போல வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்படி அனாதி நிதஹா அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல நாமும் ஆத்மாதான், பகவான் ஆத்மாதான். ஆனா நம்மை போன்ற ஆத்மா பகவான் கிடையாது. இப்ப அனாதி நிதனஹா அப்படின்னு சொன்னா உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். என்ன தெரியுமா கேள்வி கேட்டுக்கலாம், பகவத்கீதையில சாதாரண இந்த ஸ்லோகம் தெரிஞ்சா கூட ஒருத்தன் கேள்வி கேட்கலாம், பிரபு ஆதி இல்ல அந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, யாருக்கு, பகவானுக்கு. அப்ப எனக்கு என்ன ஸ்லோகம், ந ஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே சொல்ற. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னது, ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, ந ஜாயதே மிரியதே வா கதாசின், ஆத்மாவிற்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது. பகவானுக்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது. அப்ப எனக்கும் பகவானுக்கு ஒரே குணம் தானே இருக்கு. அப்ப இங்க யார சொல்லியிருக்காங்க, என்னதான் சொல்லியிருக்காங்க. பிரபு நீங்க வேற, இது விஷ்ணுவா சொல்லியிருக்கு, என் பேர் தான் அங்க அப்பப்ப நம்ம பேரும் உள்ள வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. சோ இங்க அதுக்கு பராசர பட்டர் என்ன பண்ணா வித்தியாசமான வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு. உண்மைதான்ப்பா, இங்க உனக்கு என்ன சொல்றாரு, ஆத்மாவிற்கு என்ன கிடையாது, தோற்றம் கிடையாது அழிவு கிடையாது. ஆனா எதுக்கு தோற்றம் அழிவு இருக்கு, உடலுக்கு தோற்றம் இருக்கு அழிவு இருக்கு. இந்த உடலை பெறக்கூடிய ஆத்மாவிற்கு தோற்றம் கிடையாது அழிவு கிடையாது சொன்னேன். ஆனா பகவானுடைய கதையே வேற. பகவானுடைய உடலுக்கும் என்ன கிடையாது, தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது அப்படின்ற வித்தியாசம் சொல்றார். சோ நம்முடைய ஆத்மாவிற்கு தோற்றம் அழிவு கிடையாதே தவிர நம்முடைய உடலுக்கு என்ன இருக்கு, தோற்றம் அழிவு இருக்கு. ஆனா பகவானுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அந்த திவ்யமங்கல ரூபத்துக்கு என்ன கிடையாது, தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது. அதனால நான் நீ வித்தியாசம் சொல்றேன். நீ ஆத்மான்ற ரீதியில உனக்கு நிரந்தரம் இருக்கு, ஆனா எனக்கு சரீரமே எப்படிதான் இருக்கு, நிரந்தரமா இருக்கு. அதனால உனக்கு எனக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனை. இப்பதான் பார்த்தோம். சோ பகவான் என்ன பண்றாரு, அவருடைய ரூபமும் எப்படிப்பட்டதா இருக்கு, நிரந்தரமானதா இருக்கு. நம்ம இப்பதான் சொன்னோம் இல்லையா, பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன பண்றாரு, ஸ்வயம்பூ அப்படின்னா ஒரு உருவத்தை என்ன பண்ணல, அவரு
தோற்றுவிச்சுட்டு வரல. அந்த உருவம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனா தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம அபுத்தய பரம்பாமஜானந்தः மம பூத மகேஸ்வரம் கிருஷ்ணர் சொல்றார். என்ன நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒருத்தன் கிடையாது. என்ன பண்றான், இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுக்கும் போது கிருஷ்ணன்ற ஒரு ரூபத்தோட வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போயிடுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராமன் ஒருத்தர் கிடையாது, ராம ரூபத்துல வராரு, கொஞ்ச நாள் லீலையை பண்றாரு, அப்புறம் ராம ரூபம் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ராமனுடைய ரூபமும் நிரந்தரமானது, கிருஷ்ணனுடைய ரூபமும் நிரந்தரமானது. மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய எல்லா ரூபங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு, நிரந்தரமானதா இருக்கா. அவருடைய சரீரத்துக்கு என்ன கிடையாது, நம்மை போன்ற சரீரம் கிடையாது, பாஞ்ச பௌதிகத்தினால் ஆக்கப்பட்ட சரீரம் கிடையாது, எப்ப நிரந்தரமா இருக்கனால அவனுக்கு பேர் இங்க சொல்றாரு ஆனாதி நிதனக சொல்லிட்டு வித்தியாசம் எடுத்து காட்டுறார். ஏன்னா அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறான், அஜோபிசன் நவ்ய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் சாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாய. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னது, அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் என்னது, எனக்கு ஸ்லோகம் மறந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் என்ன சொல்லுவாரு, பகூனி மே வெதேதானி ஜென்மானி தவசா அர்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்பம் வேத பரந்தப அப்படின்னு சொல்லி சொல்றான். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா உனக்கு பேரும் ஆத்மா எனக்கு பேரும் ஆத்மா இல்லையா, நானும் சாக மாட்டேன் நீ சாக மாட்டேன், நானும் பிறக்கிறது கிடையாது நீ பிறக்கிறது கிடையாது, ஆனா எனக்கு மட்டும் ஜீவாத்மான்னு பேர் வச்சிருக்கு, உனக்கு மட்டும் பரமாத்மான்னு பேர் வச்சிருக்கு, என்னடா வித்தியாசம், நானும் ஆத்மா நீ ஆத்மா ரெண்டு பேரும் ஆத்மான்னு வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் போது வித்தியாசம் கூட அர்ஜுனா என்னது, நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன் இல்லையா, நீயும் நானும் ரொம்ப பெரிய பிறந்துட்டு இருக்கோம்னு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், அர்ஜுன சொல்றார், அர்ஜுனா நீயும் நானும் இந்த அரசர்களும் எப்பயும் பிறந்துகிட்டே இருக்கோம்ப்பா சொல்லி சொல்றார். சொன்னோடனே அர்ஜுனன் சொன்னா, அதுக்குதான் சொல்றேன் நீ நானும் ஒண்ணுதானே இல்லையா, நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிற, இதுல என்ன பெரிய வித்தியாசம், உனக்கு மட்டும் பேரு வேற பேர் எனக்கு வேற பேர் வச்சிருக்க கேட்கும்போது, அட பாவி இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டியா, சரி வித்தியாசம் சொல்றேன், என்ன தெரியும் வித்தியாசம், பகூனிமே வெதிதானி ஜன்மானி தவசா அர்ஜுன, நீ நானும் நிறைய பேரை பிறந்திருக்கும் அர்ஜுனா, ஆனா என்ன தெரியும் வித்தியாசம், தானியகம் வேத சர்வாணி நத்பம் வேத பரந்தரப்ப, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எத்தனை பிறவை எடுத்திருக்கணும் எனக்கு எல்லாமே என்ன இருக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அடுத்தது நான் எத்தனை பிறவை எடுக்க போறேன் எனக்கு தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, நான் இதே உடம்போட தான் பிறந்திருக்கேன் எத்தனை பிறவில, ஆனா நீ என்ன பண்ணிருக்க உடம்ப மாறி 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 பிறந்திருக்க, இதாண்டா உனக்கு எனக்கு நல்ல வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அது போல இங்க பகவானுக்கு அனாதி நிதனஹ அப்படின்ற ரொம்ப அற்புதமான ஞாபகத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தாத்